ஓம் நம சிவாய். இன்னைக்கு ரொம்ப பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதுவும் இப்போ புதுசாக கல்யாணம் ஒரு புருஷன் முன்னாட்டிங்க பார்த்து ஒரு இல்லற வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு வருஷங்களும் தாங்க மாட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து பார்த்தோன்னா இதுதான் லைஃப்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. இதாட்டும் விவாகரத்தோ இல்லை டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு தப்பான ஒரு விஷயம், அதாவது மேரேஜ்ன்றது ஒரு தப்பான விஷயன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, லைஃப்பில் கல்யாணம் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து படிப்புக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கிறதோ இல்லை வேலைக்கு ஏற்ற மாதிரி பொண்ணோ பையனோ கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது பெற்றவங்க வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் மீறி உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணி வைக்கும்போது அந்த கல்யாணத்தில் சின்ன சின்ன குடும்பம்னு வரும்போது சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தோன்னா நியூக்ளியர் ஃபேமிலியோட, அதாவது தனி குடும்பத்தோட கூட்டு குடும்பம் தான் அதிகமாக இருந்தது. அப்போ கூட்டு குடும்பத்திலே வந்து அந்த காலத்தில் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கிறாங்க. எதனாலும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனுமே வந்து சில பெற்றவங்க வந்து வைக்கிறாங்க. அதாவது புருஷன் முன்னாடியே தனியாகவே வந்து வைக்கிறாங்க. அதை நியூக்ளியர் ஃபேமிலியாட்டம் வந்து வச்சிடுறாங்க. ஆனால் அதில் கூட 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து அவ்வளோதான், நீ நீ வந்து எனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி டிவோர்ஸ் கேட்குற நிலைமைக்கு போயிடுறாங்க. இதாட்டம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம்னா வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, நான் கூடும்போது அவர் ஃபோன் எடுக்கல, இல்லாட்டி நான் வந்து வீட்டுக்கு வரும்போது வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணல, இல்லாட்டி சாம்பார் சரியாக செய்யலை, இல்லை சாப்பாடு சரியாக செய்யலை, இல்லை அவர் வந்து தண்ணி அடிக்கிறாரு, இல்லாட்டி வந்து என்ன வந்து பார்த்தோன்னா அடிக்கடி சண்டை போடுறாரு, இல்லை பிரச்சனை பண்ணுறாரு, அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் விவாகரத்தை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. ஏதாட்டும் விவாகரத்தை தேடி போகிறது தப்பு இல்லை, ஆனால் கரெக்டான வேலிடான ரீசனாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் 1 மாதம் 2 மாதத்துலன்னு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாதுங்க. இது பாருங்கள், ஒரு அப்பா அம்மா கிட்ட நீங்கள் வளர்கிற பசங்களே வந்து பார்த்தோன்னா ஒரு 20-25 வருஷம், அட்லீஸ்ட் இப்போலாம் பார்த்தோன்னா 30 வயசு மேலே தான் ரொம்ப பேர் கல்யாணம் ஆகுது. அப்போது ஒரு 30 வருஷம் அப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த அப்பா அம்மா வந்து நீங்கள் பண்ண பிரச்சனைங்க தொல்லைங்க எவ்வளோ கொடுத்துருப்பீங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அவங்க உங்களை வந்து அனுசரித்து போகலையா? ஸோ அந்த அனுசரணுன்றது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவை. அதுவும் குடும்ப வாழ்க்கையில் எப்படின்னா ஒரு சின்ன பழமொழி இருக்குது, வாழ்க்கை என்பது வந்து பார்த்தோன்னா குடும்பம் என்பது வந்து பார்த்தோன்னா 2 மாடு பூட்டிய வண்டின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த வண்டி போய் சேர வேண்டிய இடத்துல போய் ஒழுங்காக சேரும். எப்படின்னா அந்த மாடுங்க ரெண்டுமே வந்து ஒரே சரிசமமாக வந்து நிலையாக அழகாக ஓடினா மட்டும்தான் அந்த வண்டியே போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் புருஷன் பொண்டாட்டின்ற வந்து நான் மாடுக்கு சமமாக சொல்ல, அந்த வண்டின்ற குடும்பத்தை வந்து சுமந்துட்டு போகிற 2 பேர் வந்து பார்த்தோன்னா பெரும் விஷயம். அந்த இடத்துல வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி விட்டு கொடுக்காம ஒருத்தர் அனுசரித்து போகாத சண்டை போடுறதால பிரச்சனை வளருமே தவிர பிரச்சனை முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தோன்னா அதிகமாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு தாண்டதே அதிகமாக இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த டைமில் நீங்கள் ஒரு 30-35 வயசில் ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ணி இருக்கிற ஒரு 10-15 வருஷமோ இல்லை 20 வருஷமோ நீங்கள் சண்டை போட்டுகிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டுகிட்டே இருந்தாலும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 3 கல்யாணமோ 4 கல்யாணமோ பண்ணிக்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு பண்ணும்போது திருப்பி அதே சண்டை வராதுன்றது என்ன உத்தரவாதம்? கட்டாயமாக பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் அனுசரித்து போகாமல் விட்டு கொடுக்காம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போகிறதால தான் பல பேருக்கு பல பிரச்சனை வருது. அதனால் எல்லா பிரச்சனைக்கும் வந்து புருஷன் பொண்டாட்டிக்கு வந்து டிவோர்ஸ் தான் வந்து தீர்வு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் அனுசரித்து போய் அண்டர்ஸ்டாண்டிங் போல வாழ்ந்தால் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் எப்பயும் சொல்ல மாதிரி வாழ்க்கை ரொம்ப அழகானது, அது அற்புதமாக வாழலாம் ஒத்துமையாக இருந்தால். நன்றி.